ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது ஃபியூச்சர் ஃபேமிலி. மார்னிங்கே நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், என்ன கலக்கிட்டுருக்கேன்னு பார்க்குறீங்க. இதை மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். டீட்டெயிலாக உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்கிறேன். நான் வந்து ஒரு 3 டேஸாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் வெயிட் லாஸு ஃபோக்கஸாக. மார்னிங்கில் வந்து கொலாஜன் ட்ரிங்க் தான் எடுத்துக்கிறேன், விட்டமின் சி. இது வந்து விட்டமின் சியில் வந்து கொலாஜன் ட்ரிங்க் வந்து ஆன்லைனில் நிறைய பவுடர் சேஷி அந்த மாதிரிலாம் இருக்கும். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பிராண்டை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரிசல்ட் வந்தால் உங்களுக்கு சொல்கிறேன். எம்டி ஸ்டொமக்கில் வந்து 3 டேஸாக இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது முடிச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு ½ அன் ஹவர் அப்படியே விட்டுட்டு என்னுடைய ஜிஞ்சர் வாட்டர் ஆர் பிளாக் காஃபி ஆர் ஜீரா வாட்டர் இது 3த்துல எதனா ஒன்று நான் குடிப்பேன். இதுதான் வந்து ஒரு 3 டேஸாக நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரிசல்ட் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் சொல்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு குட் நியூஸ், நான் மறுபடியும் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லாஸ்ட்டு 1 மந்த்து நான் குறைச்சது அதே வெயிட்டில் தான் இருக்கேன். மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மண்டேலேருந்து ப்ராப்பராக வந்துடும் உங்களுக்கு. தூங்கி எழுந்த உடனே நான் வந்து ஃபஸ்ட்டு எம்டி ஸ்டொமக்கில் இதுதான் இப்போ இன்டேக் பண்ணிகிட்ருக்கேன். அதுதான் உங்களுக்கு வாய்ஸ் ஓவராக கொடுக்குறேன். நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 அன் ஹவர் கழித்து வந்து நான் வந்து ஜீரா வாட்டர் எடுத்துக்கிறேன். பிளாக் காஃபி வந்து காலையிலே வேணான்னு விட்டுட்டேன். பாப்பா வந்து ஸ்கூல் லீவ்னால 2 டேஸாக பாயாசம் கேட்டாங்க. நான் அதை தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இது வந்து இறக்கிட்டு வடை மாவு வந்து நேற்று வந்து அரைச்சது அது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அந்த பாதி மாவு அதை வந்து குழந்தைங்களுக்கு காலையிலே செஞ்சு கொடுத்துட்லான்ட்டு தோசை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அது கரைக்கணும், கூலிங் போட்டோன்னு வச்சுருக்கேன். என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டு 1/2 அன் ஹவர் கழித்து நான் இன்டேக் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் வந்து மார்னிங்கில் நான் ஃபாலோ பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி பையனுக்கு வந்து ஊட்டி விடலான்னு சொல்லிட்டு பால் பாயாசம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் ஷாப்பிங் போயிட்டு வந்தோம். அப்போ வந்து இந்த மாதிரி 2 டெடி வாங்கிட்டு வந்தேன். இன்னொரு கலர் வந்து இன்னுமே சூப்பராக இருக்கும். அது வந்து நான் நாளைக்கு காட்டுறேன். இது வந்து குட்டி போனது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப வந்து சாஃப்டாக எனக்கே ரொம்ப 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 லைக் பண்ணுறேன். இப்போ தான் புரியுது. ஒரு ஸ்டேஜிங் மேலே இதெல்லாம் எனக்கு பிடிக்காம இருந்துச்சு. இப்போ பார்த்தா ரொம்ப லைக் பண்ணிட்டேன். நானே பக்கத்தில் வச்சு தூங்கலாம் போல் எனக்கே தாட் வருதுன்னா பாப்பாவுக்கு ஒன்றுமே பிடிக்குது. அவங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். ரியாவுக்கு ஒன்று, ரிஷிகாவுக்கு ஒன்று வாங்கிட்டு வந்தேன். நெக்ஸ்ட் வந்து வீட்டுக்கு ஏன் ஷாப்பிங் போனோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஃப்ளோர் கிளீனர்லாம் வாங்கிட்டு வந்தோம். கொஞ்சம் தட்டு டிமார்ட்டுக்கு தான் போயிட்டு வாங்கிட்டு வந்தோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு வழியாக வந்து எல்லா வேலையும் முடிச்சாச்சு. ஷாப்பிங் முடிச்சுட்டு அப்புறமா வந்து இப்போது எனக்கு வந்து ஜிஞ்சர் வாட்ரு வந்து போட்டு குடிச்சிருக்கேன். குடிச்சிட்டு பாப்பா வந்து காலையிலேருந்து எப்படியும் அமைதியாக இருந்துட்டாங்க. இப்போ வந்து அம்மா வீட்டுக்கு போகிறேன்ட்டு அம்மா வந்திருந்தாங்க. அவங்கக்கிட்ட போயிருக்காங்க. அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு 1 ஹவர் தான். நாளைக்கு ஒரு நாள் தான் ஸ்கூல் லீவு. மண்டே வந்து லீவ் பண்ணல. அதனால் வந்து சரின்னு ஃப்ரீயாக விட்டாச்சு. நானும் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸில் வந்து ரொம்ப ஃபோக்கஸாக இருக்கேன். பொங்கல் அதுக்கு முன்னாடிலான்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருப்பேன். பட் வந்து எதனா ஒரு மிஸ்டேக் வந்து நைட்டில் தான் மிஸ்டேக் பண்ணிவிடுவேன். அதனால் ஸ்டேபிளாக தான் இருக்கும். என்னுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா ஏறாது, அதே ஸ்டேபிளாக தான் இருக்குது. பட் வந்து வெயிட் லாஸ் நடக்கலை. அது ரீசன் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இல்லை. அப்புறம் ஒரு 2 டேஸ் முன்னாடி பொங்கல் அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எல்லோரும் பொங்கல் அன்றைக்கி அது இது சாப்பிடுவாங்க, கரும்பு அதெல்லாம் சாப்பிடுவாங்க. நானுமே லஞ்சில் வந்து சின்ன ஒரு துண்டு மட்டும் சாப்பிட்டேன். அவ்வளோதான். கரும்பு அந்தளவுக்கு வந்து இந்த தடவை நான் சாப்பிடல. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரீசன் சொல்கிறேன். நல்லா மைண்ட் வந்து நான் யோசித்து பார்த்தேன். ஏன் நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம், நம்மளால் ப்ராப்பராக இருக்க முடியலையே அப்படின்ட்டு. அதுக்கு மைண்டில் எனக்கு தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா டிசிப்ளின். நம்ம ஒரு விஷயம் எடுத்தோம்னா டிசிப்ளின் இல்லைன்னா எதுவுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அது வந்து நானே ஒரு எக்ஸாம்பிள் தான். ஓகேங்களா? ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் இல்லைனா நீங்கள் எந்த வெயிட் லாஸோ, ஸ்கின் கேரோ, ஹேர் கேரோ, ஒரு ஜாபுக்கோ, ஒரு படிக்க போகிறீங்க, எந்த ஒரு இடத்துலையுமே டிசிப்ளின் இல்லைனா உங்களால் முன்னேறவே முடியாது. இதுதான் உண்மை. நான் இப்போது அப்படி ஃபிக்ஸ் பண்ணேன். 3 டேஸ் இன்னையோட கரெக்டாக போயிட்டுருக்கு. மண்டேலேருந்து இன்றைக்கே நான் ஆல்மோஸ்ட் காலையிலேருந்து என்ன பண்ணேன்னு சொல்லிட்டேன். மண்டேலேருந்து நைட்டு வரைக்கும் நான் என்னென்ன பண்ணேன்னு சொல்லிட்டு கரெக்டாக உங்களுக்கு அப்டேட் பண்ணிவிடுவேன். ஏன்னா யாருக்குன்னா ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பண்ணுற டயட்லாம் அப்படின்ட்டு தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இல்லைனா வந்து இதை பெருசாக வந்து நான் வீடியோவில் காட்ட மாட்டேன். இப்போ வந்து சூடாக வந்து இது ஜிஞ்சர் தண்ணி குடிச்சிட்டு வந்தேன். அது கொஞ்சம் ஹீட் ஆகுது. இருந்தாலுமே நான் வந்து நார்மல் தண்ணி நிறைய குடிக்க ஆரம்பிக்கிறேன். அந்த நாள் குடிக்கிறதுனால எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஹேர் கேர் வந்து ஃபாலோ பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது எல்லாமே உங்களுக்கு அப்டேட் கொடுத்துன்னு தான் இருக்கேன். அப்படியே என் கூடவே பாருங்கள். உங்களுக்கு எதனா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன்.
சரி, இந்த வீடியோவை வந்து இதோட முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.